அண்ணா சீரியல்ல இன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம். சண்முகம் அந்த கேரளக்காரருக்கு முதலுதவி பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் சூடாமணி பார்த்துட்டு போய் முருகன் கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க. சாமி யாரோ செஞ்ச தப்புக்கு யார் யாருக்கெல்லாம் தான் நீ தண்டனை கொடுப்ப? சவுந்தரபாண்டி ஒரு கொலையை பண்ணனா அதுக்கு நான் தண்டனை அனுபவிச்சேன். ஜெயிலையும் கடந்த இந்த பையன் என்ன பாவம் பண்ணான்னு தெரியலையே சாமி. இந்த பையன் எதுக்கு சாகணும் ஆண்டவா, தயவு செய்து இந்த பையனை காப்பாற்ற மாட்டியா, காப்பாத்து, கெஞ்சி கேட்கிற, காப்பாத்தப்பான்னு வேண்டிக்கிறாங்க. சண்முகம் அந்த கேரளக்காரரை காப்பாத்திட்டாங்க. அம்மா உன்னோட வேண்டுதல் பழிச்சிருச்சு, ஏதோ கண்ணு முழிச்சிட்டா, சீக்கிரம் வாமா அப்படிங்கிறாங்க. சூடாமணியும் பறந்து அடிச்சுக்கிட்டு ஓடி வந்து பாக்குறாங்க. அப்பா கண்ணு முழிச்சிட்டியா, ரொம்ப சந்தோஷம் ஐயா அப்படின்னு சொல்லி கண்ணீர் விடுறாங்க சூடாமணி. ஆஹா, இனிமே நம்ம யாருமே ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டாம், நம்ம பிரசிடண்ட் ஐயாவே டாக்டர் ஆயிட்டாங்க பாருங்க, இந்த பையனோட உயிரை காப்பாத்திட்டாங்கன்னு ஊர் மக்கள் எல்லாரும் சொல்றாங்க. அம்மா நான் தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்கன்னு மன்னிப்பு கேட்கறாங்க. பரவாயில்லப்பா நீ அழாதன்னு சொல்லிட்டு சூடாமணி, வைகுண்டம், சண்முகம் 3 பேர் அந்த கேரளக்காரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க. கேரளாக்காரர் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்ததுமே ஊடையன், வெட்டுக்கிளி, சிவபாலன் எல்லாருமே நான் கொன்னுடுற பேர் இல்லைன்னு எங்க அண்ணன் கிட்ட விட ஜெயிலுக்கு அனுப்பிட்டுங்கிறாங்க. கொந்தளிச்சு நிக்காதுங்கடா, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யார் தெரியுமா, உங்க அப்பன் தாங்கிறாங்க சண்முகம். சிவபாலன் மனசுடைஞ்சு எங்க அப்பனா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்த அந்த வேலை தூக்கி அக்கட்ட போட்டுட்டு போறாங்க. என்னடா சொல்ற, எங்க அப்பாவான்னு கேக்குறாங்க பரணி. ஆமா, நம்ம ஊர்க்காரங்களே அவனே கொலை செஞ்சு போட்டு எங்க அம்மா பேர்ல பழிய தூக்கி போட்டு எல்லார் முன்னாடியும் எங்க அம்மா தான் கொலை பண்ணுச்சுன்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ப வச்சுவேன் உங்க அப்பா. வீட்லயே போய் உட்காந்துக்கிட்டு உங்க அப்பாவை கொண்டவள ஜெயிலுக்கு பிடிச்சு கொடுத்ததே நான் தான் போய் சொன்னா இவன் நம்பாம என்ன பண்ணுவாங்கிறாங்க சண்முகம். பெத்த அப்படியே இவதான் கொண்டு போட்டான்னு நினைச்சுக்கிட்டு அந்த பையன் துப்பாக்கியை தூக்கிட்டு வந்துட்டான். இப்போ உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவனும் தெரிஞ்சு வந்துட்டான், அவனை விட்டுருங்கிறாங்க வைகுண்டம். எல்லாரும் என்னை மன்னிச்சிடுங்க, சூடாமணி தான் எங்க அப்பாவை கொலை பண்ணுச்சுன்னு சௌந்தரபாண்டி தான் திரும்ப திரும்ப என்கிட்ட சொல்லி நம்ப வச்சாரு. இப்போ கூட சூடாமணி வீட்டுக்கு வந்திருக்கு, அவளை கொன்னுடுன்னு என்ன கூப்பிட்டு வரவழைச்சதே அவருதான்ங்கிறாங்க. அட பாவி பாவி மனுஷா, பாத்தியால பாண்டி இப்போ கூட அந்த மனுஷன் திருந்தினாரான்னு பாருங்கிறாங்க பாக்கி. நான் செஞ்ச தப்புக்கு நான் ஜெயிலுக்கே போயிடுறேன், என்ன வேணாலும் ஜெயிலுக்கே அனுப்பிச்சிருங்கன்னு கேரளாக்காரர் சொல்றாங்க. டேய் நீ உண்மையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டியல்ல, அது போதுமாடாங்கிறாங்க சண்முகம். டேய் தம்பி, நீ உங்க அப்பாவை கொன்னது யாருன்னு நீ தெரிஞ்சுக்கிட்டியல்ல, சௌந்தரபாண்டி தானுங்கிறது உனக்கு நல்லா புரிஞ்சு போச்சல, இதுக்கப்புறமும் இவங்களை விட்டுருங்கிறாங்க பரணி. என்னங்கிறது தெரிஞ்சுக்கிட்டியல்ல, நீ எந்த தப்பும் பண்ணலைப்பா, நீ ஜெயிலுக்கெல்லாம் போக வேண்டாங்கிறாங்க பரணி. முகூர்த்தத்துக்கு நேராச்சு, பொண்ணு மாப்பிளையும் அழைச்சிக்கிட்டு வாங்கன்னு ஐயர் கூப்பிட்டு போறாங்க. பொண்ணு மாப்பிளையா, அடடா நாங்க தானா அப்படின்னு வைகுண்டமும் சூடாமணியும் உள்ள போறாங்க. சூடாமணியை உட்கார வச்சு நகையெல்லாம் போட்டு அலங்கரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஏய் நான் என்ன சின்ன பொண்ணா, எனக்கு எதுக்கடி இவ்வளவு அலங்காரங்கிறாங்க. ஏய் பரணி, பூ கொஞ்சம் கம்மியா இருக்கு, இன்னும் கொஞ்சம் வச்சு விடலாமான்னு எசுக்கி கேட்கறாங்க. ஏண்டி போதுமடி சாமி, இதுவே எனக்கு அதிகம் தான், இதுக்கு மேல வச்சா எனக்கு தலைதான் வலிக்குங்கிறாங்க சூடாமணி. இந்த பக்கமா வைகுண்டமும் மேக்கப் பண்ணிட்டு இருக்கிறாங்க. என்னடா இது பாவ மாதிரி வலிக்குது இந்த வேட்டி, அடே என்னடா இது சிலுக்கு சட்டியா அப்படின்னு சட்டும் போடுறாங்க. சின்ன சட்டியா இருந்தாலும் சிலுக்கு சட்டை நல்லா இருக்குதுங்கிறாங்க. இப்போ நீ மாப்பிள்ளை இதெல்லாம் போடணுங்கிறாங்க வெட்டிக்கிளி. என்னதான் மேக்கப் பண்ணாலும் வயசானது மறைய மாட்டேங்குதே, பழைய அம்பாஸ்டர் மாதிரியே இருக்கிப்பாங்கிறாங்க வெட்டிக்கிளி. ஏய் பழைய அம்பாஸ்டர்னா சாதாரண நினைச்சியா, அதுல எத்தனை பேர் உட்காந்துக்கிட்டு போலாம் தெரியுமாங்கிறாங்க. வெட்டிக்கிளி நீ கொஞ்சம் சும்மா இரு, மாமா அழகா இருக்காரா இல்லையாங்கிறத அத்தை தானே பார்த்து சொல்லணுங்கிறாங்க. அதெல்லாம் சும்மா இருக்க மாட்டீங்களா, ஏன்டா என்னை போட்டு இப்படி எல்லாம் பண்றீங்கிறாங்க வைகுண்டம். பாக்கியம் அங்க வராங்க. என்னடி அலங்காரம் எல்லாம் முடிஞ்சுதான்னு கேக்குறாங்க. ஏ பாக்கியம் இங்க வந்து பாரு, இவளுகளை என்னன்னு கேளு. இதே சின்ன பிள்ளை குமரி பிள்ளைக்கு அலங்கரிக்கிற மாதிரி என்னை அலங்கரிச்சுக்கிட்டு இருக்கிறாளுக பாருங்கிறாங்க சூடாமணி. இப்ப அத்தை எப்படி இருக்குன்னு சொல்லுன்னு கேக்குறாங்க பரணி. ஐயோ மதினி என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு, அம்பட்டு அழகா இருக்கீங்கன்னு சொல்றாங்க பாக்கியம். ஆமாமா, மாமா மட்டும் மறுபடியும் பார்த்தாருன்னா மறுபடியும் லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாருங்கிறாங்க பரணி. அடியாத்தி என்னது இன்னும் எதுக்கு முகம் சோர்ந்து கிடக்குறீங்கன்னு கேக்குறாங்க பாக்கியம். இல்ல அம்பட்டு சந்தோஷமா இருக்கு பாக்கியம், இன்னும் மகளையும் மருமகனையும் மனவரையில பார்த்தனா அதுவே போதும், அப்படியே செத்து நான் போல இருக்குங்கிறாங்க. அப்படியே செத்துட்டாலும் நான் சந்தோஷப்படுவேங்கிறாங்க. அடி என்னது நல்ல நாள் அதுவும் இப்படியா பேசுவீங்க, இன்னும் எம்பிட்டு பார்க்க வேண்டியது இருக்கு. ரத்னா கல்யாணம் பின்னாடியே வீரா கனி இப்படி எல்லாரும் வளர்ந்து நிக்கிறாளுங்க, அவளுகள் எல்லாம் பார்க்க வேண்டாமா, பிள்ளைங்களை எல்லாம் வளர்த்துற பொறுப்பு இருக்குங்கிறாங்க. அட ஆமாமா, நாளைக்கு என் பிள்ளையெல்லாம் பிறந்தா பொறுப்பு பார்க்குற பொறுமை எல்லாம் எனக்கு கிடையாது, நீ தான் எல்லாம் பார்த்து வளர்த்து விடணுங்கிறாங்க எஸ்கி. அடே அப்பா, பிள்ளைய பெற்றுக்கிற அளவுக்கு பாண்டி மாமாவை கவுத்துட்ட போல இருக்குன்னு வீரா கேள்வி பண்றாங்க. ஏய் என்னடி என்ன பேச்சு பேசுறாளுக பாருன்னு சிரிக்கிறாங்க. ஏய் வேட்டியை கட்டியாச்சு, சட்டியை போட்டாச்சு, துண்டு எங்களன்னு கேட்குறாங்க வைகுண்டம். இன்னைக்கு சாதா துண்டெல்லாம் போடக்கூடாது, அங்க வஸ்திரம் தான் போடணுங்கிறாங்க. மாமா மச்சன் தான் எடுத்துருக்கணும், நீங்க எடுத்தீங்களான்னு கேட்குறாங்க. அது அங்க பத்திரம் இல்ல, அங்க வச்சிரும் இருக்கு அப்படின்னு சொல்லி சிவபாலன் முத்துப்பாண்டி எடுத்து கொடுக்குறாங்க. ஏய் எங்க அப்பனை என்னெல்லாம் செய்றீங்கன்னு சண்முகம் வந்து கேட்குறாங்க. இங்க வந்து பாரு என்ன பாடா படுத்துறாங்கன்னு சொல்றாங்க வைகுண்டம். சிவபாலா நீ தான் அந்த துண்டை போட்டு விடணும் வாடான்னு கூப்பிடுறாங்க. ஆமாமா, உன் வீட்டுல பெரிய மனுஷன் யார் இருக்கா, நீ தானே போடணும் போடுங்கிறாங்க. ஆமா நியாயமா பார்த்தா சவுந்தரபாண்டி தான் போடணும், அவன் தான் வெறி பிடிச்ச தெரியல, அவன் போட்டு விட்டான்னு மருமம் போட்டு விட்டான்னு அப்படிங்கிறாங்க வைகுண்டம். சரி நீயே போடும், நீ தானே பெரியவன் அப்படின்னு முத்துப்பாண்டி கிட்ட கொடுக்குறாங்க. துண்டை போட்டு விட்டுட்டு முத்துப்பாண்டி நல்ல ஜம்முன்னு இருக்கீங்க மாமாங்கிறாங்க. எதுவும் மாமாவா, காது குளிர சொல்லு அப்படின்னு சிவபாலன் மறுபடியும் காது கொடுத்து கேட்குறாங்க. வருஷ தட்டங்கள் எல்லாம் வச்சு வைகுண்டம் கோந்திருக்காங்க. பொண்ணு அழைச்சிட்டு வாங்கங்கிறாங்க. சூடாமணி கூட்டிட்டு வராங்க. வைகுண்டம் சூடாமணி ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. இதை பார்த்து சண்முகமும் பரணியும் ரசிச்சு சிரிக்கிறாங்க. அம்மா நீங்க கல்யாண பொண்ணு தலையே கொஞ்சம் கோர வேண்டாமான்னு கனி கேட்குறா. ஏய் சும்மா இருக்க மாட்டியா, இந்த வயசுல வெக்கமெல்லாம் வராதுடிங்கிறாங்க பாக்கியம். அப்பா நீயாச்சும் வெக்கப்படுப்பான்னு கேட்குற கனி. நீ வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க மாட்டியா, எனக்கு வெக்கப்படவெல்லாம் தெரியாதுங்கிறாங்க. எப்போ நீ வெக்கப்பட
வர்றதா ஊரே பார்த்து செல்லுங்கிறாங்க வெட்டுக்கிளி. அவர்களோட 60ஆம் கல்யாணம் நடந்துட்டு இருக்குது. இந்தாங்க 2 பேரும் மாலையை மாற்றிக்கோங்கன்னு சொல்லி மாலையை எடுத்து கொடுக்குறாங்க ஐயர். வைகுண்டம் சூடாமணி 2 பேரும் மாலையை மாற்றிக்கிறாங்க. சாமி அடுத்தது என்னன்னு பாக்கியமும் கேட்டு கேட்டு முறையாக செஞ்சுட்டு இருக்காங்க. சல்லடை தட்டில் தண்ணி வாக்குறாங்க. வைகுண்டம் சூடாமணிக்கு 60ஆம் கல்யாணம் முறைப்படி நடந்துட்டு இருக்கு. பிள்ளைங்க பசங்க எல்லாருமே வந்து பெரியவங்க கல்ல வந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்கன்னு அங்கே இருந்த எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறாங்க. எல்லாருமே ஜோடியாக வந்து வைகுண்டத்துக்கிட்டையும் சூடாமணிக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. மங்களகரமாக சிறப்பாக செழிப்பாக 60ஆம் கல்யாணம் நடந்துட்டு இருக்குது. கணக்கா தாலி கட்டி முடிச்சதும் வெளியில ஒரு கார் வந்து நிக்குது. அந்த கார்ல இருந்து சவுந்தரபாண்டி தான் இறங்கி வராரு. வைகுண்டம் போக்கிரி பையில என்னை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டா நான் என்ன செத்து போயிட்டேன்னு நினைச்சிட்டியா? சவுந்தரபாண்டிக்கு சாவே கிடையாது. என்னை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிட்டு எல்லாரும் சந்தோஷமா கொண்டாடிடுறாங்க. முடிஞ்சு உன் பொண்டாட்டி ஜெயிலுக்கு போறதுக்குள்ளேயே இந்த 60ஆம் கல்யாணத்தை சந்தோஷமா முடிக்கலாம்னு நினைச்சிட்டியா? நான் இருக்கும்போது நீ எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? ரெக்கார்டு பிரகாரம் சூடாமணி தப்பு பண்ணிருக்காங்கிறது ஜெயிலு. ரெக்கார்டு பிரகாரம் நான் தப்பு பண்ணலைங்கிறத எனக்கு விடுதலை. வர வழியிலேயே எங்க அப்பா முருகனுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்துட்டேன். சந்தோஷம் சேர்த்து இந்த சந்தோஷத்தோட ஒண்ணு எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுவோம். எங்க புது பொண்ணு சூடாமணி முடிஞ்சு ஜெயிலுக்கு போறதுக்குள்ளேயே அவளுக்கு இது கடைசி கொண்டாட்டம் சந்தோஷமா இருக்கட்டுமே. வீட்டுக்குள்ள எல்லாரும் பொண்ணு மாப்பிளைக்கு பந்தி பரிமாறிக்கிட்டு இருக்காங்க. எல்லா சொந்தங்களும் உட்காந்து சாப்பிடுற நேரம் மாமாவுக்கு பக்கத்துல நீ வந்து உட்கார் வாமான்னு கூப்பிடுறாங்க பாக்கியத்தை. பாக்கியம் எனக்கு வேலை கிடக்குதுடா. மாமா பக்கத்துல நீங்க 2 பேரும் யாரோ ஒருத்தர் கோருங்க. உட்கார்ந்தா முத்துப்பாண்டி கோர்ட்டும் இல்லைன்னா சிவபாலன் கோர்ட்டுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மாமாவுக்கு பக்கத்துல நான் தான் மாப்பிள்ளை தோல்னா சரி நானே உட்கார்றேன்னு சிவபாலன் வந்து ஆசையா உட்கார வராங்க. மாப்பிளே அப்படின்னு சொல்லிக்கிட்டு சவுந்தரபாண்டி சிவபாலனை தள்ளி விட்டுட்டு வந்து உட்காந்துக்கிறாங்க. சவுந்தரபாண்டி வந்து உட்கார்ந்ததுமே அந்த வீடே கல்யாண கலை இழந்துருச்சு. புலி கூண்டிலிருந்து எப்போ தப்பிச்சு வந்தது, அச்சோ பாஞ்சுக்கிட்டு வந்துருச்சு அப்படின்னு எல்லாரும் பயந்து போய் சவுந்தரபாண்டியை பார்த்துட்டு இருக்காங்க. இந்த புலியை மறுபடியும் எப்படிடா பிடிச்சி கூண்டுக்குள்ளே போடுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க சண்முகமும் பரணியும். என்ன நடக்குதுன்னு நாளை சொல்ல பார்க்கலாம்.